ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்லக்கூடிய அந்த உறவு நீடித்திருக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு பிள்ளை அழுதுச்சுன்னு நினைச்சுக்கோ, நல்ல அழுகு, உனக்கு இதெல்லாம் தேவைதான், வேணும், கேட்டியா நீ எல்லாம் அப்படி ஆறுதலா இல்லாம கூட கொஞ்சம் என்ன செய்யறது, இடிச்ச புள்ள இடிக்கிற மாதிரி மறுபடியும் என்ன செய்யறதா சொல்லிக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னொன்னு என்ன தெரியுமா, அந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லும் போது அல்லாஹுடைய நினைவு வர்ற மாதிரி ஆறுதல் சொல்லணும். நீ ஒண்ணு கவலைப்படாத, அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான், இதுல இது என்ன உனக்கு ஒண்ணு கிடைக்கலன்னா பரவாயில்ல, இதை விட சிறந்தது அல்லாஹ் கொடுப்பான், நீ ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அல்லாஹு தாலா மன்னிக்க கூடியவன், இப்படின்னு நம்ம என்ன செய்யணும், முழுமையா அல்லாஹுடைய நினைவை சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லி இன்ஷா அல்லாஹ் அந்த நம்மளுடைய தோழிக்கோ நம்மளுடைய நண்பர்களுக்கோ ஆறுதல் சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். இந்த அமர்வு எந்த அளவுக்கு நீடிச்சுச்சு அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பின்னாடி சில சஹாபாக்கள் சொல்றாங்க, இது பாத்தீங்கன்னா இறந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வலது பக்கம் எப்படி அபூபக்கர் உட்கார்ந்து இருந்தாங்க